டைப் 2 டயபெட்டிஸ் டயட்ல என்னெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க உணவுல 3 வேளையும் நார் சத்து இருக்கணும். புரத சத்து ரொம்ப முக்கியம். ஏன்னா புரத சத்து எடுக்க எடுக்க அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வரும். 3வது கொழுப்பு சத்தை குறைக்கணும். ஏன்னா டயபெட்டிஸ் வந்துட்டாலே இவங்களுக்கு அடுத்தது கொலஸ்ட்ரால் ஏறி இருதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி ஆயிடுது. அதனால இவங்க கொழுப்பு சத்தை குறைக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணா இவங்க டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல பியூட்டிஃபுல்லா பண்ணலாம். இந்த காலத்துல ரெமிஷன் பத்திரி கூட பேசுறாங்க. டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுக்கு லைஃப் ஸ்டைலும் முக்கியம். ஸோ லைஃப் ஸ்டைல்னா என்ன? எக்ஸசைஸ் டெய்லி பண்ணணும். 2வது டீஸ்ட்ரெஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் 5 to 10 minutes ஒரு நாளைக்கு. 3வது உணவு எடுக்கணும் கரெக்டா. பிளஸ் மருந்து தேவைப்பட்டா கரெக்ட் டைம்க்கு மருந்து எடுக்கணும். உணவு கூட கரெக்ட் டைமிங்ல எடுக்கணும். இப்போ உங்களுக்கு மருந்து காலையில, மதியம் இல்லை நைட்டு எந்த வேலை கொடுத்துருக்காங்களோ அந்தந்த டைம்ல மீல்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப காலை உணவை ஸ்கிப் பண்ணிட்டு மருந்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு மதியம் உணவு எடுத்து அந்த டைம்ல மருந்து எடுத்தீங்கன்னா டபுளா சாப்பிடுவீங்க. ஏன்னா டயபெட்டிஸ்ல ஒரு பிரச்சனை என்னன்னா பசிய ஜாஸ்தி பண்ணும்.